இந்த டிஷ் பண்ணுறதுக்கு அடுப்பில் வந்து ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கரண்டி போல் எண்ணெய், இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வதங்குறப்பயே ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்கிற காம்பெல்லாம் ஆஞ்ச நல்ல பாவக்காய், அதாவது குட்டி குட்டியாக இருக்கணும். அது வந்து நல்லா கொஞ்சம் கசப்பு இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை குட்டி குட்டியாக ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம 3 பொடி தான் சேர்க்க போகிறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் குழம்பு பொடி, அவ்வளோதான். இதை லைட்டாக பரட்டி விட்டுட்டு இது கூட மூழ்கிற அளவுக்கு நான் வந்து 1 டம்ளர் தண்ணி போல் சேர்த்துருக்கேன். இப்போ லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இந்த தண்ணியெலாம் சுண்டி வரப்போ இந்த பாவக்காய் நல்லா வெந்துடும். இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பனாக விட்டுட்டு நீங்கள் வதக்கிக்கிட்டே இருங்க. நியர்லி 30 to 45 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும், சிம்மில் தான் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்மோக்கியாக உங்களுக்கு சூப்பராக தயாரிடும். பருப்பு சாம்பாரோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்ச உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்கம் உங்கள் வீட்டிலையும் கம்பம் கட்டும். வாழ்க வளமுடன்.